ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? முதல்ல நீங்கள் ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து பெற்று எடுக்க போகிறீங்க. அப்படியாப்பட்ட குழந்தைய நாம் எவ்வளோ பத்திரமா கருவிலிருந்து அந்த குழந்தை உலகத்தை பார்க்குற வரைக்கும் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். சரிங்களா? அதாவது ஒரு பொண்ணுக்கு பிரசவங்கிறது ஒவ்வொரு பிரசவமும் ஒவ்வொரு ஜென்மம் மாதிரி. அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைய ஈண்டு எடுக்கிறப்ப செத்து பழப்பா, அந்த மாதிரி தான் இந்த குழந்தை பெற்று எடுக்கிறது. இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கர்ப்பமாக இருக்க பெண்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பிரசவமும் நீங்கள் ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கிற மாதிரி. சரிங்களா? அதனால் கர்ப்பமாக இருக்க பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் 10 மாதம் சுமக்கக்கூடிய குழந்தை, அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இந்த உலகத்தை பார்க்கணும். அப்படி அந்த குழந்தை நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக பார்க்கணும்னா நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் குழந்தைய கவனமாக கருவிலேருந்தே கவனிச்சிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தை உங்கள் கையில் கிடைக்கும். இதுக்கு மெயினான விஷயம், இந்த டாக்டர்ஸ்லாம் கொடுக்குற மருந்து மாத்திரைகள், அடுத்தது அவங்க என்னென்ன சாப்பிட சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சாப்பிடணும். எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதை ஒதுக்குறீங்களோ அந்த சத்து பற்றாக்குறை உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக இருக்கும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேண்டிட்டு சாப்பிடக்கூடாது, உங்கள் குழந்தைக்கு வேண்டிட்டு நீங்கள் சாப்பிடணும். சரிங்களா? நீங்கள் இப்படி ஒரு குழந்தையா உங்கள் அம்மா உங்களை பெற்று வளர்த்து எப்படி பராமரித்து நீங்கள் ஒரு குழந்தைக்கு இப்போ நீங்கள் தாயாக போகிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்கள் அம்மா உங்களை கவனித்து பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டு ஒரு நல்ல லைஃப்பை தேடி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்களோட குழந்தைய நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இந்த உலகத்தை காட்டணும். அதுதான் என்னோடய ஆசை. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. சரிங்களா? நான் சொல்கிறது மெயினான விஷயம் என்னன்னா, நீங்கள் கர்ப்பமாக இருக்கையிலேயே எந்த அளவுக்கு உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய கருவை எந்த அளவுக்கு சத்தான பொருள் சாப்பிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்காக சாப்பிட வேணாம், உங்கள் குழந்தைக்காக சாப்பிடணும். உங்களுக்கு ஒரு சில பொருள் பிடிக்கும், ஒரு சில பொருள் பிடிக்காது. பொருள்னா என்ன? சாப்பாட்டு விஷயத்தில் எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, அப்படியெல்லாம் இருப்பீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் கர்ப்பமாக இருக்கையில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த பொருள் எனக்கு பிடிக்காதுன்னு தவிர்க்குறீங்களோ அந்த பொருள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். யாருக்காக சாப்பிட்ணும்? உங்கள் குழந்தைக்காக சாப்பிட்ணும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? கரெக்டான கொடுக்குற மாத்திரை மருந்தை கரெக்டாக சாப்பிடணும். உடம்புல ரத்தம் பத்தலைன்னு சொன்னாங்கன்னா ரத்த சம்மந்தமான காய்கறி பழங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைக்காக சாப்பிடணும். சரிங்களா? மாதம் செக்கப்புக்கு போகணும். கரெக்டாக தடுப்பூசி எப்பப்போ போட சொல்கிறாங்களோ அப்பப்போ கரெக்டாக நீங்கள் போடணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அழகான குட்டி பேபி, நல்லா ஹெல்த்தான குட்டி பேபி உங்கள் கையில் கிடைக்கும். இதுக்கு நான் கேரண்டி தரேன். சரிங்களா? உங்களுக்கு
உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைய வந்துட்டு எப்படி எப்படி பாதுகாக்கணுங்கிறத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். சரிங்களா? எனக்கு என்ன ஆசைன்னா, இனி இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்த எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தாக, அது எப்படி நல்ல எடையோட, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா பூமியில் கால் எடுத்து வைக்கணும். அதுதாங்க என்னோடய ஆசை. சரிங்களா? அதுக்காகத்தான் நான் வந்து இந்த சேனலில் இந்த கிட்ஸு சம்மந்தமான வீடியோவே செலக்ட் பண்ணது. சரிங்களா? எதுக்கு நான் இது வந்து சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் என்னோட கணவரே ஒரு மாற்றுத்திறனாளி தான். சரிங்களா? அப்போ மாற்றுத்திறனாளியாக இருக்கிறப்ப இப்போ அவர் ஒரு வேலைக்கு போகணும்னா இப்போ நல்லா ஹெல்த்தாக வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு போனோன்னே வேலை கொடுத்துட்றாங்க. ஆனால் என்னோடய கணவர் வந்துட்டு வேலைக்கு போகிறப்ப அவர் ஊனமாக இருக்கிறத பார்த்துட்டு யோசிக்கிறதுக்கு மெயின் காரணம் இந்த ஊனம். சரிங்களா? அதனால் உங்கள் குழந்த எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கணும். சரிங்களா? அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணது. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் உங்கள் குழந்தைய வந்துட்டு நல்லா கவனித்து பார்த்துக்கணும். சரிங்களா? நீங்கள் கருவிலேருந்தே எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். சத்தான பொருளாக நல்லா சாப்பிடணும். சரிங்களா? எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு ஒதுக்குனிங்கன்னா அந்த சத்து குறைபாடு உங்கள் குழந்தைக்கு இருக்கும். இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஒரு சில குழந்தைங்க பாருங்கள், வயிற்றில் வளரையிலேயே ஹார்ட் பிரச்சனை, அடுத்தது கிட்னியில் சரியான முறையில் வளர்ச்சி இல்லாமல், அடுத்தது மூளையில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு, கை கால் வளர்ச்சி இல்லாமல், அப்படியெல்லாம் வந்துட்டு வளர்ச்சி இல்லாமல் நிறைய குழந்தைங்க கருவிலேயே இருக்கிறாங்க. அது வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே தான் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளானோ ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா உங்கள் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த குழந்தை வேணாம், இந்த குழந்தைய வந்து நம்ம அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு குழந்தையையும் நாம் அழிக்கிறது ஒரு உயிரை கொல்கிற மாதிரி. அதனால் இதை தயவு செஞ்சு கர்ப்பிணி பெண்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது பாவத்திலும் பாவம், பெரும்பாவம். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கர்ப்பமாக இருக்கையில் நான் 10 மாதம் தூக்கம் சாப்பிடாம சரியான முறையில் தூக்கம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து பெற்றுக்க போகிற குழந்த, என்னோட புள்ள நல்லா ஆரோக்கியமாக இந்த பூமியில் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் செக்கப்புக்கு போங்க. நல்லபடியாக அவங்க டாக்டர்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல அழகான ஹெல்த்தான ஒரு குட்டி பேபி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு நான் 100% உங்களுக்கு கேரண்டி தரேன். என்னோட விருப்பம் அதுதாங்க. இந்த பூமியில் இனி பிறக்கக்கூடிய குழந்தைங்க யாருமே மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம். சரிங்களா? கரெக்டான முறையில் அவங்க வீட்டில் கை குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மருந்தெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். போலியோ சொட்டு மருந்தெல்லாம் கரெக்டான டயத்துக்கு போடுங்க. சரிங்களா? அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஆரோக்கியமான குழந்த உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஒரு சிலர் வந்துட்டு கோடியாக பணம் வச்சுருப்பாங்கங்க. ஆனால் ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் குழந்தையோட மகிமை என்னங்கிறது தெரியும். அடடா, நம்மளுக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையே. அதாவது எப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களாம் ஒரு 3-4 குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவேல அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வருங்க.
ஐயோ நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையே, நம்மளுக்கு இந்த கடவுள் இப்படி பண்ணிட்டானேன்ட்டு கடவுள் தான் நினைப்பாங்க. சரிங்களா? அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக கருத்தரித்து ஒரு நல்ல ஒரு அம்மாவாக நீங்கள் ஆக போகிறீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்கள் குழந்தைய வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? வயிற்றில் இருக்கையிலே ரொம்ப கவனமாக பார்த்து அந்த வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல குழந்தையா இந்த பூமியில் கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுதாங்க என்னோட ஆசை. சரிங்களா? அதனால் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். கிட்ஸு சம்மந்தமான வீடியோ தான் நான் அதிகம் போட்டுட்ருக்கேன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு கர்ப்பமாக இருக்க பெண்கள் ரொம்ப கவனமாக உங்கள் குழந்தைய பாருங்கள். பார்த்து நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமான குழந்தைய இந்த பூமியில் கொண்டு வந்து இந்த பூமிக்கு நீங்கள் காட்டணும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு நான் சொன்ன கருத்தெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் என்னோடய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நான் ஆல்ரெடி நிறையா இதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் திருப்பி கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்கள் ஃபேமிலியில் யாரும் கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களையும் என்னோடய வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். நான் சொல்கிற கருத்து அவங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயமாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.